ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மகா பெரியவா ஒரு கருணை கடல். அவரோட பக்தர்களுக்கு அவரோட அருள் பார்வையாலேயே அன்பையும் கருணையையும் அள்ளி தெளிச்சிருக்கார். ஒரு நாள் பக்தர் ஒருத்தர் ஸ்ரீ மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார். அப்போ பெரியவா ஸ்ரீ மடத்துல அருள் பாலிச்சுட்டு இருந்தார். அப்போ பெரியவா கிட்ட அந்த பக்தர் கேட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு லலிதா சகசரநாமத்துல உள்ள சில வரிகளோட விளக்கங்களை சொல்லி எல்லாரும் புருவம் உயர்த்தி ஆச்சரியப்படும் விதமான ஆழமான பதில்களை சொல்லியிருக்கார் நம்ம பிரியமான மகா பெரியவா. அந்த பக்தர் கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு பெரியவா சொன்ன பதில்கள் என்ன, தொடர்ந்து பார்க்கலாம். அந்த பக்தர் என்ன கேள்வி கேட்டார்னா, பெரியவா, எல்லாரும் கடவுள் தூண்லையும் துரும்புலையும் இருக்காருன்னு சொல்றாங்க, பஞ்சபூதங்கள்ல கடவுளை உணரலாம்னு சொல்றாங்க, எல்லாத்துலயும் எல்லாமுமா இருக்கிற கடவுளுக்கு உருவம் எதுக்கு? உருவ வழிபாடு அவசியம் இருக்கணுமா? உருவ வழிபாட்டுக்கும் அருவ வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். பெரியவா அந்த பக்தரை சிரச தூக்கி பார்த்தார். உன்னோட கேள்வி இயற்கையானதுதான். எல்லாருக்கும் பொதுவா இந்த குழப்பம் உண்டாறது சரிதான். எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுளை ஏன் ஒரு சிலையிலேயோ உருவத்திலேயோ வழிபடணும்? அதனால என்ன பயன்னு எனக்கும் சில நாள் தோன்றது உண்டு. நான் சில விஷயங்களை உனக்கு ஆழமா சொல்றேன், பொறுமையா கேக்குறியான்னு பெரியவா சொன்னார். லலிதா சகசரநாமம் நம்ம சனாதன தர்மத்தோட பழமையான ஆதிகாலத்து ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. லலிதாம்பிகையோட 1000 நாமங்களை தொகுத்து 8 வாக்தேவிகள் லலிதா பரமேஸ்வரியோட உத்தரவின் பேர்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த லலிதா சகசரநாமம். இந்த அண்ட சராச்சரங்கள் உருவான விதம், அதுல உள்ள ஒழுங்கு, சீரா இயங்கும் தன்மைய ஒரு கவிதை மாதிரி எடுத்து சொல்ற நூல் தான் இந்த லலிதா சகசரநாமம். இது பிரம்மாண்ட புராணத்தோட ஒரு பகுதி. 5 தொழில்களான ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதை எல்லாமே லலிதா சகசரநாமத்துல வரும் வரிகள் விளக்குறது. சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா கோப்தி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. சிருஷ்டிங்கிறது ஆக்கல், அது பிரம்மாவோட தொழில். கோப்திங்கிறது காத்தல், அது கோவிந்தனோட தொழில். சம்ஹாரிணிங்கிறது அழித்தல், அது ருத்ரனோட தொழில். திரோதானங்கிறது மறைத்தல், அது ஈஸ்வரனோட தொழில். சதாசிவனோட தொழிலான அனுகிரகம். இப்படி இந்த 5 தொழில்களும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் செஞ்சாலும் அவங்களுக்குள்ள இருந்து இயக்குற சக்தி லலிதாம்பிகை தான். இந்த தொழில்கள் எல்லாம் அம்பாளோட அம்சங்கள், ஸ்வரூபங்கள். இதத்தான் சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றாங்க. லலிதா சகசரநாமத்துல இன்னும் சில வரிகள் உண்டு. பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி மூல பிரகிருதி அவ்யக்தா வியக்தா அவ்யக்த ஸ்வரூபிணி. லலிதாம்பாள் இந்த பிரபஞ்சத்தோட வியக்த ரூபமாகவும் அவ்யக்த ரூபமாகவும் இருந்து இந்த அண்ட பேரண்டங்களை பாதுகாக்கிறா. மனுஷாலோட புத்தி வளர்ச்சி எப்பவும் ஒரு தெளிவில்லாத தன்மையில இருந்து தெளிவான தன்மையை நோக்கி பிரயாணப்படும். இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டோட வரைபடத்தை ஒரு பேப்பர்ல டிசைன் பண்ணுவார். இந்த இடத்துல சமையலறை வரணும், இந்த இடத்துல பூஜை அறை வரணும், அதுக்குண்டான அளவுகளை பேப்பர்ல குறிச்சு வச்சு ஒரு வரைபடத்தை உருவாக்கிட்டு அதுல ஒரு தெளிவு கிடைச்ச உடனே கட்டடம் கட்ட பிளான் செய்யறார். அந்த சிவில் இன்ஜினியர் வரைபடம் உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அத கட்டிடமா கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த கட்டிடம் அந்த இன்ஜினியரோட எண்ணங்கள்ல ஊடகமா மறைஞ்சிருந்தது. அந்த ஊடகமா இருந்த கட்டிடம் அருவமா அவர் மனசுக்குள்ள இருந்தது.
அந்த எண்ணம் தெளிவு அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருவத்தை அடைஞ்சிருக்கு இல்லையா? உருவம் இல்லாம அவ்யக்தமா இருந்ததும் அம்பாளோட அம்சம்தான். உருவத்தோட வியக்தமா இருக்கிறதும் அம்பாளோட அம்சம்தான். ஆரம்பத்துல நமக்கு ஒரு உருவம் வேணும். அந்த உருவத்தோட நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஐக்கியமாக்க தியானிக்க நமக்கு பக்தி, அன்பு, ஒருநிலைத்தன்மை உண்டாகும். அந்த அன்பு வளர அது கொஞ்சம் கொஞ்சமா பாக்குற எல்லாத்து மேலையும் பரவும். பாக்குற எல்லாமும் அந்த உருவத்தோட பிரதிபலிப்பா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உனக்கு இன்னொரு விளக்கம் சொல்றேன், அது இன்னும் உனக்கு தெளிவா புரியும். ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை முதல்ல உன் கண்ணுக்குள்ள சின்ன காட்சியா தெரியும். ஆனா நாம கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு அந்த மலை மேல ஏறி அதோட உச்சியை அடைஞ்சோம்னா அந்த மலையில நாம ஒரு சின்ன பொருளா ஆகிடுவோம். அதே மாதிரி இறைவன் மிக பெரியவனா மலை மாதிரி நமக்கு ஆரம்பத்துல தெரியறார். அவரை ஒரு உருவகத்துல தியானம் பண்ண அவர் நமக்குள்ளதான் இருக்காருன்னு நமக்கு தெரிய வரும். அதனால மிக பெரிய ஈஸ்வரனை இந்த லிங்க ரூபத்துல தியானம் செய்ய அவர் நமக்குள்ளேயே வந்து நம்ம எண்ணங்கள் மூலமா அவரோட செயல்களை செய்றார். அதன் மூலமா நமக்கு பல நன்மைகள் உண்டாருது. எளிமையா சொல்லணும்னா ஆரம்பத்துல நமக்கு உருவம் தேவை. அதனால வியக்தமா வழிபடணும். போக போக உருவம் தேவையில்லை. அவ்யக்தமா அந்த ஈஸ்வரன் நமக்கு அருள் செய்வார். உன் கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சதான்னு அந்த பக்தர் கிட்ட பெரியவா கேட்டார். அதுக்கு அந்த பக்தர் புரிஞ்சிடுத்து பெரியவான்னு சொன்னார். பெரியவா எல்லாரும் சேமமா இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணார். பெரியவா சொன்ன மாதிரி நாம உருவ வழிபாட்டை சிரத்தையா செய்வோம். பக்குவம் உருவாக அந்த இறைவன் நமக்குள்ளேயே அருவமா இருந்து நமக்கு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுவார். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.